அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்று ஒரு வீடியோ ஒன்று நான் பதிவு செய்திருந்தேன். அது டெலாக்ஸி அம்சிகா கடந்த 29ஆம் தேதி கொட்டாஞ்சியனை கல்பொத்த வீதியில் 7வது மாடியிலிருந்து தொடர் மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்ட அம்சிகா. நிறைய சமூக வலைத்தள பதிவுகள், நிறைய டிக்டாக் பதிவுகள், நிறைய ஃபேஸ்புக் பதிவுகள், நிறைய இன்ஸ்டாகிராம் பதிவுகள், நிறைய யூடியூப் பதிவுகள், இப்படி சமூக வலைத்தளத்தில் மட்டும் இல்லாமல் இலங்கையிலே இருந்து ஒளிபரப்பாகக்கூடிய பிரதான தொலைக்காட்சிகளில் கூட, குறிப்பாக இலங்கையிலே பிரதான தொலைக்காட்சியான இரு டிவி கூட இன்றைய தினம் அம்சிகாவின் இந்த தற்கொலை தொடர்பான செய்தியை பதிவிட்டிருந்தது. காரணம், இலங்கை ஆசிரியர் சங்கம், மனித உரிமைகள் அமைப்பு, இப்படி பல அமைப்புகள் இதிலே தலையீடு செய்த காரணத்தினால் அவர்களும் அந்த செய்தியை ஒளிபரப்பியிருக்கிறார்கள். இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், நேற்று இந்த அம்சிகாவின் தற்கொலையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம் நேற்று வரவில்லை. ஆனால் இன்று காலை திட்ட தெளிவாக இன்னும் ஒரு விடயமும் வந்திருக்கிறது. அதுதான் ராஜேஸ்வரி கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளர் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இலக்கம் 12 இலக்கம் 9 கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் முன்னணி அல்லது மாலிமாவு அல்லது அனுரகுமார் திசாநாயக்க தற்போது ஜனாதிபதியுடைய கட்சியில் போட்டியிட்ட சிவானந்த ராஜாவின் ராஜேஸ்வரி கல்வியகத்தில் தான் இவர் டியூஷன் போயிருக்கிறார். அதாவது தற்கொலை செய்து கொண்ட டிலக்ஷி அம்சிகா அங்கே தான் கிளாஸ் போயிருக்காங்க. 3 நாட்களுக்கு முதல், தற்கொலை செய்து கொள்வதற்கு 3 நாட்களுக்கு முதல் அவர் பல மாணவர்களுக்கு முன், பல அவருடைய நண்பர்களுக்கு முன் மிகவும் மோசமான விதத்தில் அவரை அவமானப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கின்றது. ஆனால் இதை நாங்கள் 2 பக்கம் பார்க்கணும். எந்த அளவு உண்மை என்று தெரியாது. ஆனால் அம்சிகாவின் பெற்றோர், அம்சிகாவின் அம்மா சொல்றாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எல்லா மாணவர்களுக்கு முன்னாடியும் என் மகளை, நீதான் அந்த பிள்ளையா, நீதான் அந்த ஆசிரியரை பழி வாங்கியதா, அல்லது நீதான் அந்த ஆசிரியரை காட்டி கொடுத்ததா, இப்படி என்றால் நீ இங்கேயும் இதை செய்வ, நீ இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை என்று சொன்னதாகவும் கதைகள் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோரை அழைத்தும் அவர் புகார் செய்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் சரோஜினி பால்ராஜ், சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரோஜினி, பெண்கள் விவகாரம் தொடர்பான அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் சொல்லியிருக்காங்க, விசாரணைக்காக நான் உத்தரவிட்டிருக்கின்றேன், அந்த விசாரணை அறிக்கைகள் வரும் வரை காத்திருக்கின்றேன் என்று சொல்லி. ஆனால் இந்த சிவானந்த ராஜா என்பவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அவர் கடந்த பொது தேர்தலிலே போட்டியிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில். அது மட்டும் இல்லாமல் இந்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசியல் பரப்பிலே மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறார். வடகொழும்பு, தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடகொழும்பு தொகுதியிலே அமைப்பாளராக தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார் திசாநாயக்க கட்சியின், அப்படி இல்லை என்றால் JVP கட்சியின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இது பாரதூரமான விடயமாக மாறப்போகிறது. அரசியல் ரீதியாக அல்லது நாளை நடைபெற இருக்கும் தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வியும் அங்கே எழுகிறது. சில நேரங்களில் ஏற்படுத்தலாம். காரணம், சமூக ஊடகங்களை பயன்படுத்தி சில அரசியல் கட்சிகள் அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு, அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிரான அரசியல் கட்சிகள் இதை அரசியல் லாபம் தேடி வேறு திசைக்கு கொண்டு செல்லலாம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகின்றது. தேர்தல் முடிவுகள் பாதிப்பை ஏற்படுத்துமா, அல்லது அம்சிகாவின் இந்த தற்கொலை தொடர்பாக ராஜேஸ்வரி கல்வியகம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதன் தலைவர் சிவானந்த ராஜா சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது இது ஒரு பாதிப்பை
ஏற்படுத்துமா என்பதை நாங்கள் பொறுத்ததுதான் பார்க்க வேண்டும். நாளை காலை 7 மணிக்கு தேர்தல் நடக்க இருக்கின்றது. தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே வடகொழும்பிலே தேசிய மக்கள் சக்தி நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்ததுதான் பார்க்க வேண்டும். எது எப்படியோ எதிர்வரும் 8ஆம் திகதி காலை 7 மணிக்கு கொழும்பு விவேகானந்த மேட்டிலே விவேகானந்த சிலைக்கு முன்னதாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றது. நீதி கோரி, அம்சிகாவுக்கு நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றது. அதே தினத்திலே காலை 10:30க்கு மற்றும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றது. அமைதி போராட்டம் ஒன்று நடக்க இருக்கின்றது ராஜேஸ்வரி கல்வியகத்திற்கு முன்பாக. அதே நேரத்திலே மற்றும் ஒரு போராட்டம் அதே தினத்திலே பகல் 12:30க்கு ராமநாதன் இந்து கல்லூரி முன்றலிலே இடம்பெற இருப்பதாக சமூக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாக இருக்கிறது. எது எப்படியோ நீதி கிடைப்பதற்காக, அம்ஷிகாவுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தற்போது பல வழிகளிலும் பலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முயற்சி செய்தவர்களோடு சேர்ந்து நாமும் இருப்போம். ஆனால் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மனதில் கொள்வோம். நன்றி.